காலநிலை மாறும்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு கிளைமேட்டுக்குமே நம்ம அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த முடி உதிர்தல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்னு நிறைய பதிவுகளில் முக்கியமான சித்த மருத்துவ குறிப்புகளும் இல்லை ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம், இல்லை ஹேர் நமக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடணும், நிறைய முடி உதிர்தல் பிரச்சனைனா இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு டீனேஜில் இருக்கிறவங்களுக்கோ அபவ் 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு தலைமுடி உதிர்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமான ஆண்கள் நிறைய சந்திக்கக்கூடிய விஷயம் என்னென்னா தலைமுடி அதிகமாக உதிருது. இதில் வெண்மை நிறத்தில் முடி நிறைய மாறுது அப்படின்னு. தொடர்ந்து வெள்ளை முடி வர்றதுக்கான காரணம் என்ன? ஸோ இளம் வயதிலேயே வெள்ளை முடி வருதுங்க. கொஞ்சம் இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைகளுக்குமே வெள்ளை முடி வர்றத பிரச்சனை நிறைய பேர் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை குணமாகுது. தினமும் காலையில் இதை நம்ம குடிக்கலாம். எப்படி என்னென்ன குடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். காலநிலை மாறும்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு கிளைமேட்டுக்குமே நம்ம அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த முடி உதிர்தல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்னு நிறைய பதிவுகளில் முக்கியமான சித்த மருத்துவ குறிப்புகளும் இல்லை ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம், இல்லை ஹேர் நமக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடணும் நிறைய பார்த்துருக்கோம். இந்த பதிவுலேயும் முக்கியமான வழிமுறைகள் என்னென்ன. ஸோ முடி உதிர்தல் பிரச்சனைனா இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு டீனேஜில் இருக்கிறவங்களுக்கோ அபவ் 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு தலைமுடி உதிர்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமான ஆண்கள் நிறைய சந்திக்கக்கூடிய விஷயம் என்னென்னா தலைமுடி அதிகமாக உதிருது. இதில் வெண்மை நிறத்தில் முடி நிறைய மாறுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில் நம்ம குளிச்சுட்டு இல்லை டவலில் துவைச்சோன்னா அப்படியே முடி ரொம்ப உதிர்ற மாதிரி இருக்குது. ஸோ முன்னேற்றியில் அந்த லைன் ஏறிக்கிட்டே போகுதுங்க மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் சொல்கிறது. ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இந்த பொல்யூஷன் அதிகமாக தலையில் படுறதுனால ஏற்படலாம். ஸோ அவுட் சைட்லேயே நம்ம ரொம்ப ஒர்க்குக்காக நம்ம வெளியில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் நமக்கு என்ன ஆகுனா அதிகமான முடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது. இதை தொடர்ந்து வெள்ளை முடி வர்றதுக்கான காரணம் என்ன? ஸோ இளம் வயதிலேயே வெள்ளை முடி வருதுங்க. கொஞ்சம் இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைகளுக்குமே வெள்ளை முடி வர்றத பிரச்சனை நிறைய பேருக்கு பார்க்குறோம். பேசிக்காக இது ஹீமோக்ளோபின் லெவல் நம்ம உடலில் குறைவாக இருந்தாலோ உடலில் ஆக்சிஜன் லெவல் நமக்கு குறைவாக இருந்தாலோ வெள்ளை முடி பிரச்சனை ஏற்படுது. ஸோ ஆக்சிஜன் லெவல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ரீத்திங் எந்த அளவுக்கு ஒரு சுத்தமான ஆரோக்கியமான காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு க்ளோஸ்டு டோரில் தான் எல்லாருமே இருக்கிற மாதிரி இருக்க. ஒரு ஏசியை போட்டுக்கிறோம், உள்ளே உட்காரோம். பட் நமக்கு பியூராக ஒரு ஏரோ இல்லை சன்லைட் நம்ம மேலே படுதா அப்படின்றதே நமக்கு தெரியல. ஸோ சன்லைட் நம்ம மேலே படும்போதே நம்ம உடலில் பாதி பிரச்சனைகள் நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக இந்த தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளும் சரி. ஸோ எவ்வளோ நிறைய பேர் சொல்கிற விஷயம். ஸோ எவ்வளவோ இந்த தலைமுடி நம்ம நிறைய எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணிட்டேன். ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே பண்ணாதது அப்படின்றதுலாம் கிடையாது. நிறைய நான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. திரும்பவும் நமக்கு தலைமுடி உதிர்தல், வெள்ளை முடி வர்றது, டென்சிட்டி குறையுது அப்படின்னு சொல்கிறோம். இதுவுமே பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப தலைமுடி உதிர்தல், அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போதோ இல்லை தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போதோ தலைமுடி அதிகமாக உதிர்றது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு உணவு முறைகளில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழ வகைகள். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். இல்லை ஆரஞ்சு, அதாவது கமலா ஆரஞ்சு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு 2 to 3 கமலா ஆரஞ்சு பழங்கள் தினமும் நம்ம சாப்பிட்றது. அத்திப்பழம் ரொம்ப முக்கியம். பேரிச்சை, இதனோட சேர்ந்து பேரிக்காய். ஸோ இதில் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடலுக்கு
இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் இது நமக்கு பயன்படுது. ஸோ இந்த நம்ம எல்லாமே டேப்லெட்ஸ் எல்லாமே நிறைய சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க. பயோட்டின் சப்ளிமெண்ட் எடுக்கிறேன், மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நேச்சுரலாக நமக்கு கிடைக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியம். ஸோ முடியோட வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தோம்னா நமக்கு வேர்க்கடலை ரொம்ப முக்கியம். ஸோ வேர்க்கடலை வந்து தினமுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பட்டி சேர்த்து சாப்பிடும்பொழுது தலைமுடி நல்லாவே நமக்கு வளர்ச்சின்றது ஏற்படுது. அதே மாதிரி கருப்பு எள்ளை நம்ம பயன்படுத்தி நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணும்போது நல்லெண்ணெயை பயன்படுத்தி ரெடி பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை குணமாகுது. தினமும் காலையில் இதை வந்து நம்ம குடிக்கலாம். எப்படி என்னென்ன குடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் வந்து தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காயை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பால், ஸோ தேங்காய் அரைக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணலான்னா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை அப்படின்னு சொல்லி ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை அந்த தேங்காயோடைய போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதனோட பார்த்தோம்னா 2 ஏலக்காய் அதனோடைய சேர்த்து சின்ன துண்டு கருப்பட்டி இதனோடைய போட்டுடணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை போட்டுட்டு தண்ணீர் விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வடிகட்டி தினமும் காலையில் 100 to 150 ml அளவுக்கு இதை குடிக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் இது குடிக்கும்பொழுது இதனால் தலைமுடி வளர்ச்சி இது மட்டும் கிடையாது, உடலில் பல நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா தேங்காய் பால் அப்படின்னு சொல்லும்பொழுது தலைமுடி வளர்ச்சிக்கு நல்லாவே உறுதுணையாக இருக்கும். கருவேப்பிலை நமக்கு சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. ஸோ கருவேப்பிலை வந்து உணவில் நிறைய பொடியாகவோ இல்லை கருவேப்பிலை சாதம் சாப்பிட்றது இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் அந்த ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்குது. சிறு துண்டு இஞ்சி எதுக்குன்னா இது வந்து லிவரை வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நமக்கு சிறு துண்டு இஞ்சி நமக்கு பயன்படுது. இதையுமே நம்ம பயன்படுத்தலாம். ஏலக்காய் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அல்சர் தொடர்பான பிரச்சனை, ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்கணும். அப்போ தான் அது நம்ம எதற்காக சாப்பிட்றோமோ அந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகும். ஸோ அந்த வயிறு பகுதியில் புண்கள் இருக்க, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றவும் நமக்கு ஏலக்காய் பயன்படுது. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கொஞ்சம் வயதானாலும் நமக்கு நரைமுடி பிரச்சனையோ தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கும். இப்போ தொடர்ந்து இதை டெய்லி காலையில் நிச்சயமாக நம்ம குடிச்சிட்டே வரலாம். எல்லா வயதில் இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாம். இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குடல் பகுதி சுத்தமாகும், கால்சியம் லெவல் மற்றும் அயன் டிஃபிஷியன்சி இருந்தாலும் இது நமக்கு கிளியர் ஆகுது. முக்கியமாக இது ஒரு பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தேங்காய் பால் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து தினமும் காலையில் நம்ம குடிக்கலாம். இதை தாண்டி அப்படின்னு பார்த்தோம்னா வேறு என்ன நம்ம வந்து பயன்படுத்தினா தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும் இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக பார்த்தோன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதைகளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஆளி விதைகள் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இதனோட கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா நம்ம கற்றாழை, அதாவது ஆலோவேரா ஜெல் வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கற்றாழையை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டு வரணும். வாரம் ஒரு முறை இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள், தலைமுடி உதிர்தல், முன்னேற்றி வழுக்கை ஏற்படுறது, ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இதனோடைய வந்து பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கான்னு பார்த்து அதற்கேற்ற மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹேர் ஃபால் அப்படின்ற பிரச்சனை குணமாக ஆரம்பிக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக தைல வகைகள், நிறைய தைல வகைகள் இருக்குது. இதில் முக்கியமாக மயிலாஞ்சி தைலம் கொடுத்துட்ருக்குறோம், சிவனார் வேம்பு குழி தைலம், அதனோட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அவுரி தைலம், இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி வளர்ச்சி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரச்சனைனால ஹேர் ஃபால் இருக்கோ அதை தெரிஞ்சு நம்ம மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இது தொடர்பான ஏதாவது உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.